ஹாய், ஐம் ஜெகதீஷ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கேலண்டர் பத்தி பார்க்க போறோம். இந்த கேலண்டர் டாபிக்ல 2-3 கான்செப்ட்ஸ் இருக்கு. அந்த 2-3 கான்செப்ட்ஸ்ல இருந்து சம்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, இந்த கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி ஆட் டேனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் ஆஃப் டேஸ் மோர் தென் ஏ கம்ப்ளீட் வீக், அதான் வந்து ஆட் டேன்னு சொல்றாங்க. அடுத்தது லீப் இயர். லீப் இயர்னா என்னன்னா எவ்ரி 4th இயர் இஸ் ஏ லீப் இயர். ஆனால் செஞ்சுரியை மட்டும் லீப் இயராக எடுத்துக்க மாட்டாங்க. 4ஆல் டிவைட் ஆகிற எல்லாமே லீப் இயர் தான், எல்லா இயரும் லீப் இயர் தான். 100 4ஆல் டிவைட் ஆகும், ஆனால் அதை லீப் இயராக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 100, 200, 300 இந்த செஞ்சுரிஸ்லாம் வந்து லீப் இயராக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் 400 அதோட மல்டிபிள்ஸை மட்டும் நம்ம லீப் இயராக எடுத்துக்கலாம். இப்போது நார்மல் இயருக்கு வந்து 365 டேஸ் இருக்குது. அதில் எத்தனை ஆட் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். பேலன்ஸ் கிடைக்கிறது 1 இருக்கும். அந்த 1 தான் நார்மல் இயருக்கு ஆட் டேஸ். லீப் இயருக்கு வந்து 366 டேஸ். இந்த 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து 2 கிடைக்கும். அப்போது லீப் இயருக்கு வந்து 2 ஆட் டேஸ். நார்மல் இயருக்குன்னா 1 ஆட் டேஸ், லீப் இயருக்குன்னா 2 ஆட் டேஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது ஆட் டேஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். 100 இயர்ஸ்க்கு எத்தனை ஆட் டேன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஆட் டே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து லீப் இயரை தனியாக பிரித்து எடுக்கணும். லீப் இயரை பிரித்து எடுக்கணும் 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணால் 25 கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 100 செஞ்சுரிலாம் வந்து நம்ம லீப் இயரை கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போது 25 வராது, 24 தான் வரும். இப்போது 24 லீப் இயர்ஸ் இருக்குன்னா நார்மல் இயர் வந்து 76 இருக்கும். 76னால் ஒவ்வொரு நார்மல் இயருக்கும் ஒவ்வொரு ஆட் டே பார்த்தோம். அப்போது 76 ஆட் டேஸ் இருக்கும். லீப் இயர் வந்து 24 இயர்ஸ் இருக்குது. லீப் இயர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2 ஆட் டேஸ் இருக்கும். அப்போது டபுள் ஆகும், 48 ஆட் டேஸ் வரும். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 124 ஆட் டேஸ் கிடைக்கும். ஆட் டேஸ்ன்றது எப்போயுமே 7க்கு கீழே தான் இருக்கணும், 7க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணலாம். 7ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து 5 கிடைக்கும். அப்போது 100 இயர்ஸ்க்கு 5 ஆட் டேஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது இதை வச்சு நம்ம 200க்கும் 300க்கும் பார்க்க போகிறோம். 200க்கு வந்து 2 × 5 10. 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் 3 கிடைக்கும். 200 இயர்ஸில் வந்து 3 ஆட் டேஸ் இருக்குது. 300க்கு பார்க்கலாம், பேலன்ஸ் வந்து 1 கிடைக்கும். அப்போது 300க்கு வந்து 1 ஆட் டேஸ் இருக்குது. 400 பார்த்தீங்கன்னா 400க்கு எப்பவுமே 0, 400 மல்டிபிள்ஸ் இயர்ஸ்க்கும் 0 தான் வரும். ஓகே, இப்போ பார்த்த ஹிண்டெல்லாம் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். இயர்ஸ் இது ஆட் டேஸ். 1 நார்மல் இயருக்கு 1 ஆட் டே வரும். ஒரு லீப் இயருக்கு 2 ஆட் டேஸ் வரும். 100 இயர்ஸ்க்கு 5 ஆட் டேஸ் வரும். 200 இயர்ஸ்க்கு 3 ஆட் டேஸ் வரும். 300 இயர்ஸ்க்கு 1 ஆட் டே வரும். 400க்கு 0 ஆட் டேஸ். அப்புறமா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேன்னு போட்டுக்கிட்டு 0, 1, 2, 3, 4, 5, 6ன்னு எழுதி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம சம்ஸே பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த டே ஆகஸ்ட் 15, 1947. இது என்ன டேன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த இயர் எழுதி வச்சுக்கோங்க. அந்த இயரில் எத்தனை கம்ப்ளீட் 400 இருக்குது, 1600. அதுக்கு 0 ஆட் டேஸ். நெக்ஸ்ட்டு எத்தனை செஞ்சுரி இருக்குது, அப்புறமா 600க்கு அப்புறம் 300 இருக்குது. 300க்கு 1 ஆட் டேஸ். இப்போது பேலன்ஸு 47 இயர்ஸ் இருக்குது. பட் 47 வந்து ரன்னிங்கில் இருக்குது. 46 தான் கம்ப்ளீட். ஸோ 46 தான் எடுத்துக்கணும். இப்போ 46க்கு எத்தனை ஆட் டேன்னு பார்க்கணும். இப்போது 46லேருந்து லீப் இயரை தனியாக பிரித்து எடுக்கணும். ஃபில் பண்ணிங்கன்னா 11 லீப் இயர்ஸ் இருக்குது. அப்போது 35 நார்மல் இயர்ஸ். 35 நார்மல் இயர்ஸுக்கு ஒவ்வொரு நார்மல் இயருக்கும் ஒவ்வொரு ஆட் டே. அப்போது 35 ஆட் டேஸ் வரும். 11 லீப் இயர் இருக்குது. ஒவ்வொரு லீப் இயருக்கும் 2 ஆட் டேஸ் இருக்குது. அப்போ இதை டபுள் பண்ணால் 22. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் 57 கிடைக்கும். 57 ஆட் டேஸ் இருக்குது. இப்போது அதை 7ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா 7க்கு அபோவ் இருந்தாலே 7ஆல் டிவைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். கேன்சல் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். அப்போது 46 இயர்ஸ்க்கு 1 ஆட் டேஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ 1946 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங்கில் வந்து
இந்த வருஷம் ஓடிட்டுருக்கு. இது ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. அப்போது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 15. ஓகே, இப்போ ஜனவரியில் வந்து இது வந்து நார்மல் இயர், லீப் இயர் இல்லை. ஸோ ஓகே, ஜனவரியில் வந்து 31 days, பிப்ரவரி நார்மல் இயர்னால 28, 21, 30, 31, 31 days. இப்போது ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும். 7ஆல் டிவைட் பண்ணால் பேலன்ஸ் வந்து 3 கிடைக்கும். இது 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0. அந்த மாதிரி எல்லாத்தையும் 7ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஆட் டேஸ் கிடைக்கும். இப்போது 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 1 கிடைக்கும். இப்போ இந்த ஆட் டேஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் டேஸ்னால் 7 கீழே இருக்கணும், அதிகமாக இருக்கணும். 7ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ் 3 ஆட் டேஸ். இப்போது இதுக்கு வந்து 3 ஆட் டேஸ் கிடச்சிருக்கு. இப்போது மொத்தமாக ஆட் பண்ணிக்கணும். 1, 2, இது 3, மொத்தம் 5 ஆட் டேஸ் இருக்குது. 5 ஆட் டேஸ்னால் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. 0, 1, 2, 3, 4, 5, 6. 5 ஆட் டேன்றால அந்த 5 வந்து ஃப்ரைடே, அந்த டே வந்து ஃப்ரைடே. செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த டே ஜனவரி 26, 1950. இது ரிபப்ளிக் டே. ஓகே, ஜான் 26, 1950. இந்த 1950லேருந்து கம்ப்ளீட் 400 பிரிக்கிறோம், 1600 வரும். அதுக்கு 0 ஆட் டேஸ். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் சென்ச்சுரி எடுக்கிறோம். இது போக இப்போ 300 கிடைக்கும். 300க்கு 1 ஆட் டேஸ். இப்போது பேலன்ஸ் இருக்கிறது 49 years. 50 வந்து ரன்னிங்கில் இருக்குது. கம்ப்ளீட் ஆனது 49 வரைக்கும் தான். இப்போ அந்த 49க்கு எத்தனை ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும். ஆட் டேஸ் கண்டுபிடிக்க முன்னாடி அதுலேருந்து லீப் இயரை தனியாக பிரித்து எடுக்கணும். லீப் இயர் பிரித்து எடுக்கிறதுனா 4ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, மொத்தம் 12 லீப் இயர்ஸ் இருக்குது. இப்போ 12 லீப் இயர்ஸ்னால் 49லேருந்து 12 பண்ணிக்கோங்க, மைனஸ் பண்ணிங்கன்னா நார்மல் இயர்ஸ் வந்து 37 இயர்ஸ் இருக்குது. 37 நார்மல் இயர்ஸ்க்கு 37 ஆட் டேஸ். 12 லீப் இயர்ஸ்க்கு ஒவ்வொரு லீப் இயர்ஸ்க்கும் 2 ஆட் டே வரும். அப்போது அதை டபுள் ஆக்கணும், 24. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 61 கிடைக்கும். ஓகே, 61 ஆட் டேஸ் கிடைக்கும். ஆட் டேஸ் வந்து 7க்கு கீழே தான் இருக்கணும். அபோவாக இருந்தால் 7ஆல் டிவைட் பண்ணணும். இப்போது கேன்சல் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் உங்களுக்கு 5 கிடைக்கும். 5 ஆட் டேஸ். 14 இயர்ஸ் இருக்குது, 5 ஆட் டேஸ். இப்போது ரன்னிங்கில் இருக்க ஜனவரி 26, 1950க்கு நம்ம ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும். ஜனவரி 26 வரைக்கும் தான் கம்ப்ளீட்டாக இருக்குது. இதுலேருந்து தனியாக லீப் இயர் இல்லை, ஆட் டேஸை பிரித்து எடுக்கணும். பேலன்ஸ் வந்து 5. இதில் 5 ஆட் டேஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஆட் டேஸ்லாம் கண்டுபிடிச்ச ஆட் டேஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 6 + 5 11. இதுவும் 7க்கு அபோவாக இருக்குது. 7ஆல் டிவைட் பண்ணணும். பேலன்ஸ் 4. 4னா ஜனவரி 1, 2, 3, 4. நமக்கு ரிபப்ளிக் டே வந்து தேர்ஸ்டே கிடச்சிது. தேர்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த டே ஜூலை 16, 1776. ஓகே, இந்த 1776லேருந்து கம்ப்ளீட் 400 எடுக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 1600 இருக்கும். இதுக்கு 0 ஆட் டேஸ். நெக்ஸ்ட்டு இந்த வருஷம் போக கம்ப்ளீட் சென்ச்சுரி எடுக்கிறோம். பேலன்ஸ் 100 இருக்கும். 100 இயர்ஸ்க்கு 0 ஆட் டேஸ். நெக்ஸ்ட்டு 76 ரன்னிங்கில் இருக்குது. 75 தான் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும்.
75க்கு ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதுலேருந்து லீப் இயர் பிரிச்செடுக்கணும். லீப் இயர் பிரிச்செடுக்கணும்னா 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் கிடைக்கும். அப்போது 75லேருந்து 18 போயிடுச்சுன்னா உங்களுக்கு பேலன்ஸ் 57 நார்மல் இயர்ஸ். 57 நார்மல் இயர்ஸ்க்கு 57 ஆட் டேஸ் ப்ளஸ் 18 லீப் இயர்ஸ் இருக்குது. லீப் இயருக்கு ஒவ்வொரு லீப் இயருக்கும் 2 ஆட் டேஸ் இருக்கும். அப்போ அதை டபுள் பண்ணிக்கணும். 36 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 93 கிடைக்கும். இப்போ 93 ஆட் டேஸ்லேருந்து ஆட் டேஸ் வந்து 7க்கு கீழே தான் இருக்கணும். 7க்கு மேலே இருந்தால் 7ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து 2 கிடைக்கும். இப்போது 75 இயர்ஸ்க்கு 2 ஆட் டேஸ். இப்போது ரன்னிங் இயருக்கு பார்க்கணும். ஜூலை 16, 17, 76, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 16, ஜனவரிக்கு 31 டேஸ், பிப்ரவரிக்கு இப்போ இந்த இடத்துல வரும்போது தான் இப்போ இந்த இயர் நம்ம செக் பண்ணணும். இது வந்து லீப் இயராக இருந்தால் 29 டேஸ் போட்டுக்கணும். நார்மல் இயர்னால் 28 போட்டுக்கலாம். இது தான் பார்க்கணும். இந்த இடத்துல மிஸ்டேக் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு மார்ச் 31 டேஸ் 30. இப்போது இந்த ஒவ்வொரு மந்த்லேருந்தும் ஆட் டேஸை பிரித்து எடுக்கணும். அப்போது 7ஆல் எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணணும். இன்னைக்குன்னா 3, 1, இது 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். மொத்த ஆட் டேஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்டீன் ஆட் டேஸ் கிடச்சிருக்கு. இப்போது 7ஆல் டிவைட் பண்ணுவோம். 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 2 ஆட் டேஸ் கிடச்சிருக்கு இந்த இயருக்கு. இப்போது இந்த ஒரு 2, 4 + 5 9. மறுபடியும் 7ஆல் டிவைட் பண்ணோம். அதிகமாக இருக்குது 7ஓட. பேலன்ஸ் 2 இருக்கும். 2 கிடச்சிருக்கு. சண்டே, டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, 0, 1, 2. இந்த டே வந்து டியூஸ்டே.